அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எத்தனை அவதாரம் எடுத்தாலும் உங்களை வீழ்த்துவது மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். அதுபோல கள்ளக்குறிச்சியில் அங்க ஒரு மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாடுல ஒரு கதையை சொன்னார். யாரு? உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் சொன்னார். ஒரு காரு ஒரு லாரி சொன்னார். நாங்க ஒரு கதை சொல்றோம். திமுக என்ற என்ஜின் இல்லாத கார், திமுக என்ற என்ஜின் இல்லாத காரை 10 ஆண்டு காலமாக கூட்டணி என்கின்ற லாரி இழுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது. இந்த லாரி மக்கற்பட்டது. இந்த லாரி மக்கற்பட்டது. காங்கிரஸ் கட்சி திமுக ஆட்சிக்கு வந்தா பங்கு கொடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி சேர்ந்த நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மேலிட பொறுப்பாளர் சொல்றாரு. இங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சி தலைவர் சொல்றாங்க, காங்கிரஸ் கட்சி சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் சொல்றாங்க, பிரச்சனை ஆரம்பமாகிவிட்டது. திருமாவளவன் சொல்றார், சூழ்நிலைக்கு தக்கவாறு நாங்கள் ஆட்சியில பங்கு கேட்போம் என்று சொல்றார். திரு கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த திரு சண்முகம் அவர்கள் சொல்லுகிறார் ஒரு பேட்டியில, திமுக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல, அரசு ஊழியர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல, செவிலியர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல, விவசாயிகள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல, போக்குவரத்து தொழிலாளர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல, இடைநிலை ஆசிரியர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல, தூய்மை பணியாளர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல அப்படின்னு அவர் இந்த பேட்டியில சொல்லி, இன்றைக்கு இருக்கிற அமைச்சர்கள்லாம் 95% வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதாகவும் சில பேர் 99% நிறைவேற்றப்பட்டதாகவும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று நாம் சொல்லல. அந்த திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயலாளர் சண்முகம் தெரிவிக்கிறார். ஆக கூட்டணியிலே புகைச்சல் கிளம்பி விட்டது. கூட்டணியே புகைச்சல் கிளம்பி விட்டது. திமுக கூட்டணி என்ற லாரி மக்கள் செய்து கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டணி நிலைக்குமா என்ற சந்தேகம் மக்களிடத்திலே எழும்பி விட்டது. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்கள் கூட்டணி நிலைக்காது என்பதற்கு இதுவே நான் சொன்ன கருத்து சான்று.